Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல third chapter integral calculus 2 பார்க்க போகிறோம். அதில் exercise 3.2ல question number 13, 14, 15, 16 பார்க்கலாம். இந்த 13th question ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ கொஞ்சம் எல்லாருமே நல்லா லிசன் பண்ணிங்க. 1 or 2 times போட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மெத்தட் உங்களுக்கு புரியும். firm's marginal revenue function is MR கொடுத்தாச்சு. find the corresponding demand function. நார்மல் கொஸ்டின் தான், ஓகேவா? பட் இதில் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் கொஞ்சம் கஷ்டமான டேர்ம்ஸ் தான், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா எம்ஆர் கொடுத்துட்டாங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? பி ஈக்குவல் டு ஆர் பை எக்ஸ் லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு இன்டிக்ரல் எம்ஆர் டிஎக்ஸ் ப்ளஸ் கே. எம்ஆரோட ஆன்சர் போட்டோம் டிஎக்ஸ் ப்ளஸ் கே. இப்போ நம்ம மோஸ்ட்லி இன்டிக்ரலில் என்ன பார்த்துருப்போம்? ஒரு ஃபார்முலா எக்ஸோட பவர் வச்சு இல்லை ஈயோட பவர் வச்சு. பட் இங்கே பாருங்கள், ரெண்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்டிக்ரலில் ரெண்டு ஃபார்முலாஸ் வந்துன்னா நம்ம ஒன்று யூன்னு எடுத்துக்கணும், ஒன்று வீன்னு எடுத்துக்கணும். இப்போ எதை யூன்னு எடுக்கணும்? இப்போ இது கான்ஸ்டன்ட் 20, இதை தனியாக வெளில வச்சுடுவோம். இதில் எதை யூன்னு எடுக்கணும், எதை வீன்னு எடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஹிண்ட் இருக்குது, ஐலேட். அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு வருவோம், ஓகேவா? அதாவது ஐனா வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், எல்னா லாகர்தமிக் ஃபங்க்ஷன், ஏனா அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன், டீனா ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபங்க்ஷன், ஈனா எக்ஸ்பனென்ஷியல் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம யூன்னு எடுப்போம். இன்னொன்று டிவின்னு எடுத்துப்போம். ஐ இன்வர்ஸ் ஃபங்க்ஷனா சைன் இன்வர்ஸ், காஸ் இன்வர்ஸ், டான் இன்வர்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? இல்லை. எல் லாக் வச்சு ஏதாவது இருக்கா? இல்லை. ஏ அல்ஜிப்ரிக்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ப்ளஸ் 1 the whole square அந்த மாதிரி, ஓகேவா? இங்கே இருக்குது பாருங்கள், அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் 1 மைனஸ் எக்ஸ் பை 10. இது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன். ஸோ இது வர்றதுனால இதை தான் நான் என்னென்னு எடுப்பேன்? யூ. அப்போ இன்னொன்று நான் என்னென்னு எடுப்பேன்? டிவி. ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை எழுதி வச்சுக்கிட்டேன். யூவை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன்? 1 மைனஸ் எக்ஸ் பை 10. டிவின்னு நான் எதை எடுத்துக்கிட்டேன்? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 டிஎக்ஸ். ஏன்னா மீதி அதானே இருக்குது இங்கேயும். நெக்ஸ்ட்டு யூவை இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், இதை இன்டிகிரேட் பண்ணணும், ஓகேவா? ஸோ யூவை பண்ணால் டியூ, 1 கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் பை 10 பண்ணால் மைனஸ் 1 பை 10. டிவியை இன்டிகிரேட் பண்ணால் வி, இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பண்ணால் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பை எக்ஸுக்கு பக்கத்தில் மைனஸ் 1 பை 10 இருக்குது, அதே நம்பர் கீழே வந்துடும். இப்போ ஃபார்முலா என்னென்னா யூவி மைனஸ் இன்டிகிரல் விடியூ. முன்னாடி இங்கே 20 இருக்குது, அதனால் அதை அப்படியே போட்டுக்கிட்டேன். நான் எதை யூன்னு எடுத்தேன்? 1 மைனஸ் எக்ஸ் பை 10. எனக்கு வி என்ன கிடச்சிது? இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பை மைனஸ் 1 பை 10 மைனஸ் இன்டிகிரல் வி இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பை மைனஸ் 1 பை 10 இன்ட்டு டியூ. டியூ என்ன ஆன்சர் வந்தது? மைனஸ் 1 பை 10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே இருக்க மைனஸ் 1 பை 10 வெளியே வந்தால் என்னென்னு ஆகிடும்? மைனஸ் 10ன்னு ஆகிடும். அப்போ மைனஸ் 10 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை 10 இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 மைனஸ் இங்கே இன்டிகிரலுக்குள்ளே இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 மட்டும் இருக்கும். அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? இங்கே டிஎக்ஸ்னு போட்டுங்க. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பை மைனஸ் 1 பை 10. ஸோ ஆரோட ஆன்சர் 20 மைனஸ் 10 இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை 10 இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு ஆகிடும். கீழே உள்ள 10 இங்கே வந்துடும். 10 இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10. இதை இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் 10 இன்ட்டு 1 மைனஸ் 10 இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 மைனஸ் 10 இன்ட்டு இது பண்ணோன்னா ப்ளஸ் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 ப்ளஸ் 10. இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 20 எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 ப்ளஸ் கே. நான் மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேன், நல்லா லிசன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிட்டேன், ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இன்டிக்ரலுக்குள்ளே 2 இருக்கிறதுனால நான் இதை பெர்னௌலிஸ் ஃபார்முலாவில் போட போகிறேன். பெர்னௌலிஸ் ஃபார்முலா என்னென்னா, இந்த மாதிரி இன்டிக்ரலுக்குள்ளே 2, 3 இருந்தால் நான் யூ டிவின்னு எடுத்துப்பேன். அப்போ ஃபார்முலா யூவி மைனஸ் இன்டிக்ரல் விடியூ, ஓகேவா? ஸோ இதை நான் எது யூன்னு எடுப்பேன், எதை டிவின்னு எடுப்பேன்னா இந்த ஐலேட்டுன்ற எக்ஸ்ப்ரெஷனை வச்சுதான். ஸோ இதில் அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் வரதுனால அதை யூன்னு எடுத்துக்கிட்டேன், மீதி இருக்கிறத டிவின்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டியூ, கான்ஸ்டண்ட்டை பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் பை 10 பண்ணால் மைனஸ் 1 பை 10 டிஎக்ஸ்.
இதை இன்டிகிரேட் பண்ணணும். டிவியை பண்ணால் v e பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பை எக்ஸுக்கு பக்கத்தில் மைனஸ் 1/10 இருக்குது போட்டாச்சு. இப்போ ஃபார்முலா 20 யூவோட ஆன்சர் வியோட ஆன்சர் மைனஸ் இன்டிகிரல் வியோட ஆன்சர் டியூக்கு பதில் டிஎக்ஸ், அதை மைனஸ் 1/10 டிஎக்ஸ். ஓகேவா? இது கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் இன்டிகிரல் இந்த பார்ட் மட்டும் இருக்கும். ஸோ 20 இங்கே மைனஸ் சைனு மைனஸ் 10ன்னு வெளில வரும் இன்ட்டு திஸ் டேர்ம். இதோட ஆன்சர் e பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 பை மைனஸ் 1/10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னென்னு ஆகிடும் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்புறமா இதை உள்ளே பண்ணால் கேன்சல் ஆகிட்டு நமக்கு இந்த r ஈக்குவல் டு 20x e பவர் மைனஸ் எக்ஸ் பை 10 ப்ளஸ் கேன்னு வரும். ஓகேவா? இதில் கேக்குன்னு ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்காங்களா? இல்லை. அப்போ r 0 x 0ன்னு போட்டோன்னா கண்டிப்பாக கேவோட ஆன்சரும் என்ன தான் வரும்? 0 தான் வரும். அப்போ r ஈக்குவல் டு 20x e பவர் மைனஸ் எக்ஸ் பை 10. இதுலேருந்து p வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ பின்னா r பை எக்ஸ், இதை எக்ஸால் டிவைட் பண்ணால் எக்ஸோ கேன்சல் ஆகிடு 20 e பவர் மைனஸ் எக்ஸ் பை 10. ஓகே. இப்போ 14th sum. The marginal cost of production of a firm is given by C dash. நான் தான் சொல்லியிருக்கேனே, எம்சின்னு கொடுத்தாலும் சரி, டிசி பை டிஎக்ஸ்னு கொடுத்தாலும் சரி, சி டேஷ் எக்ஸ்னு கொடுத்தாலும் சரி, மூணுமே சேம் தான். 5 + 0.13x. த மார்ஜினல் ரெவன்யூவும் கொடுத்துருக்காங்க. ஆர் டேஷ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18. ஃபிக்ஸ்டு காஸ்ட், அப்போ காஸ்ட்டோட ஃபார்முலாவில் வர கேக்கு பதில் 120. ஃபைன் ப்ராஃபிட் ஃபங்க்ஷன். ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன? ஆர் மைனஸ் சி. ஸோ எம்ஆர்லேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும், எம்சிலேருந்து சி கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். சி இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் எம்சி டிஎக்ஸ் ப்ளஸ் சிஆர் ரெண்டுமே இருக்கனால ஒன்று நான் கே 1ன்னு போட்டுக்கிறேன். 5 பண்ணால் 5x ப்ளஸ் 0.13 எக்ஸை பண்ணால் x² பை 2 ப்ளஸ் k1. k1 என்னன்னு கொடுத்துட்டாங்க? 120. ஃபிக்ஸ்டு காஸ்ட்டு, காஸ்ட்டோட ஃபார்முலாவில் வர கேக் ஆன்சர் 120ன்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஆர் ஈக்குவல் டு இன்டிகிரல் எம்ஆர் டிஎக்ஸ் ப்ளஸ் k2. அப்போ 18 dx ப்ளஸ் k2, 18x ப்ளஸ் k2 வரும். k2க்கு வேல்யூ இல்லை, அதனால் r 0 x 0ன்னு போட்டால் k2வும் 0 தான் வருது. ஆர் ஈக்குவல் டு 18x. இப்போ ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? ஆர் மைனஸ் சி. அப்போ ஆரோட ஆன்சர் 18x மைனஸ் சினா சியோட ஆன்சரை அப்படியே சைன் மாற்றி போடணும். இப்போ இங்கே சியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? ப்ளஸ் 5x. அப்போ இங்கே மைனஸ் 5x ப்ளஸ் 0.065x². அப்போ மைனஸ் 0.065x² ப்ளஸ் 120. இங்கே மைனஸ் 120. 18x மைனஸ் 5x என்னன்னு போடுவோம்? 13x மைனஸ் these terms. இப்போ question number 15. If the marginal revenue function is r dash x is equal to 1500 minus 4x minus 3x², find revenue function and average revenue function. So first r கண்டுபிடிக்கணும், அப்புறமா average revenueனா by x போட போகிறோம். 1500 பண்ணால் 1500x minus 4 x பண்ணால் x² by 2 minus 3 x³ by 3 plus k. இங்கே கேக்கு வேல்யூ கொடுக்கல, ஸோ எக்ஸுக்கு பதில் 0, r 0ன்னு போட்டால் k 0 வருது. அப்போ r ஈக்குவல் டு 1500x minus 2x² minus x³. அப்போ ஆவரேஜ் ரெவன்யூனா ரெவன்யூ டிவைடட் பை எக்ஸ். 1500 minus 2x minus x². ஓகேவா? இப்போ question number 16. Find revenue function and demand function. R கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து demand function. If marginal revenue for x unit is MR equal to 10 plus 3x minus x². So first formula R equal to integral MR dx plus k. 10 பண்ணால் 10x plus 3x பண்ணால் x² by 2 minus x² பண்ணால் x³ by 3 plus k. இப்போ இதுதான் கேக்கு வேல்யூ கொடுக்கலாம். அப்போ புட் r is equal 0, x equal 0, k-வும் 0 தான். ஸோ ஆர் ஆன்சர் கிடச்சிச்சு. டிமாண்ட் ஃபங்க்ஷனை என்ன பண்ணுவோம்? p equal to r by x. ஒன்று வந்தியும் எக்ஸால் டிவைட் பண்ணோன்னா we will get this answer. ஸோ இப்போ question number 13, 14, 15, 16 பார்த்துருக்கோம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லலிதா ஸ்நாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.